வெல்கம் டு 2K சித்து vlog. யூடியூப்ல வந்து வீடியோ யார் வேணா பண்ணலாம். ஆனா யூடியூப்ல vlogனு வந்துருச்சுன்னா இங்க ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டி. ஒன்னு விஜய் சித்து, இன்னொன்னு 2K சித்து. காலையில நாங்க வந்து பார்த்தா ஏஞ்சதே இல்ல. என்னடா பின்னாடி தானே கேக்குறீங்க. எங்க ஊர்ல வந்து இன்னைக்கு தேர் திருவிழா. ஓ அப்படியா விஷயம். அத வந்து அப்படியே பிரம்மாண்டமா வந்து தேர் இழுத்துட்டு போனாங்க மோளம் அடிச்சு. அதான் வந்து மோளம் அடிக்கிற சத்தத்துல எங்களால வீடியோவே எடுக்க முடியலங்க. அதனாலதான் தேருக்கு பின்னாடி பேக் சைடு வந்து நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து சரியான ஃபன் இருக்கு. ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா தேர் இழுக்கிறதே இல்ல. ஆனா எங்க ஊரோட தேரோட அழக மட்டும் காட்டுறா. அப்படி அழகிய காதலியா தேர் பேரு. பிரம்மாண்டமா இருக்கு. வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தேரை வாட்டி இழுக்க போறேன். 22,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படி கையில புடிச்சு இப்படி அவங்களையும் சேர்த்து வச்சு இழுப்போம். என்ன சொல்றேன், எல்லா வீட்டுக்கும் நல்லதே நடக்கட்டும். இன்னும் 100K வரது கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு. சீக்கிரமா வந்து அந்த பட்டனை டக்குன்னு அழுத்துங்க. விஜய் சித்து அண்ணாவோட டைங்கரம் மூவி வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். அட்வான்ஸா இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் விஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. விஜய் சித்து அண்ணாக்காக நான் பண்ணுவேன், இறங்கி பண்ணுவேன். டைங்கரம் மூவி 100 கோடி வசூல் அடிக்கணும். அரோகரா. விஜய் சித்து அண்ணாவே ஸ்டாட்டஸ்ல போடுவாரு. டைங்கரம் மூவி 100 கோடி அடிக்கணும். அரோகரா. டைங்கரம் மூவி 100 கோடி அடிக்கணும். அரோகரா. சீக்கிரமா 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அரோகரா. சீக்கிரம் ஒரு வருஷத்துல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அரோகரா. இந்த ஊர்லயே இல்லாத வீடு நான் கட்டியிருந்தோம். அரோகரா. ஹார்ட் லேப்டாப்னு துடிக்குது. அரோகரா. இவ்வளவு பேர தேரை ஒத்தாலும் நான் இழுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். சும்மா எல்லாரும் சப்போர்ட்டுக்கு தான் பிடிச்சிருக்காங்க. ஆனா நாம இழுக்கிறேனே. அரோகரா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த வீட்டுலதான் இருந்தேன். ஒரு நார்மலான வீட்டுல வந்த பையன் தான் நானு. என்னாலே இவ்வளவு முடியுதுன்னா கண்டிப்பா உங்களாலையும் இவ்வளவு முடியும். கான்பிடன்ட் மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். ஏய், ஏன்டா நீ கேப் போடுற நிறைய பேர் கேக்குறீங்க. ஏய், எனக்கு கேப் தான்டா அடையாளமே. சித்து அண்ணா படத்துக்கு இப்பயே ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருச்சு. டைங்கரம் மூவி கண்டிப்பா 100 கோடி அடிக்கும். ஆனா விஜய் சித்து அண்ணா, என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் யூடியூப்ல வந்ததே உங்களை பார்த்துதான். ஆனா ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டு. ஒன்னு விஜய் சித்து, இன்னொன்னு 2K சித்து. அது ஏன்னா இப்படி சொல்றேன்னா, ஏன்னா உங்களை பார்த்தா யூடியூப்ல வந்தேன். எனக்கு யூடியூப்ல உங்களை மட்டும் தான் தெரியும். அதனால உங்களுக்கு எனக்கும் போட்டி. ஆனா விஜய் சித்தனா உங்க மூவி வருது, உங்களுக்காக நான் தேர் இழுக்கிறோம். தெக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. காலில இருந்து பார்த்தா தேர் இழுத்தோம். யாருக்காக இழுத்தோம்? சித்து அண்ணா படம் டைங்கரம் வருது. அது வந்து 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணுன்றதுக்காக தேர் இழுத்தோம். கரெக்டா மணி இப்ப 12 ஆயிடுச்சு. செம்ம வெயிலு. ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படியே ஓரமா வந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். கொஞ்ச நேரம் தேர்வு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. என்னடா இவன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. ஓ, இன்ட்ரோவா? போடு. மொக்கா தேர் இழுத்தோம். தேர் இழுத்தோம். இவன் பண்ற காமெடிக்கெல்லாம் எப்படி தெரியுமா கிளாப் தட்டணும்? ஒரு விரலால, அதுவும் சத்தம். அவன் காதல் பண்றத காட்டான். இவனுக்கு என்னடா வயசு? இவன் காதல். அவன் காத்தியா? இங்க இருக்கு நான் தண்ணிய. இங்க இல்ல ஒரு 13 வயசு தான் இருக்கும். காட்டு. லவ் பண்றோம். இல்ல என்னது? இங்க பாரு, வெக்கமா வருது. ஹலோ, இங்க வா ஜாப்பர், இங்க வா. உன் மேல மரியாதை வச்சுக்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? தேர் எப்படி வெற்றிகரமா வந்து அந்த இடத்துல ஸ்பாட்ல அங்கிருந்து இழுத்தீங்க விட்டுறாங்க தேரை. ஏய், பிச்சை எடுக்காதடா, இங்க வாடா. என்னடி இது? டேய், என் பேர் என்னதுடா? அன்னதானம் போட்டுருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்ண போறோம்னா, தேர் இழுத்தோம், தேர் விட்டாச்சு, பட்டை போட்ட அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, வேணுமா சாப்பிடுங்க. ரெண்டே பேர்லாம் போட்டி உன்னை வச்சு அதான் என்ன பண்ண போறோம்னா, சாப்பிட்டாடு. நான் பண்றது விளாக் தான், ஆனா விளாகே கிடையாது. நான் எதுக்கு வந்தேன்னா, எதுக்கோ வந்தேன் ஆனா எதுக்கு வந்தேன்னு தெரியலாங்க. சாப்பிட்டே முடிச்சுட்டான் அவன். சாப்பிட்டு முடிச்சா கை கழுவி சாப்பிடறாங்க. காவாசி மெண்டல் நம்ம குரூப்ல தான் இருக்கேன்றியா? எல்லாம் பெருசாயிடுச்சு. நினைச்ச பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் சொல்ற அளவு உடம்பு இருக்கு. உடம்பு இருக்கு.
அவனுக்கு எப்படி தொடப்பு குச்சியில தீவ குச்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சா? உடம்பு வச்சு சிவா வச்சா விஜய் சித்து அண்ணாக்காக தான் இந்த தேரை நாங்க இழுத்தோம். அதாவது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டைங்கரம் படம் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணணும். ஏய் ரெட்டையில புறா எதுக்கு இதெல்லாம் இன்னும் நம்ம 100K ஏய் ஏன்டா குறுக்கால பேசுற? இருடா தண்ணியாடா, இருடா குடுக்குறேன்டா. இருக்கும் கால் இருக்கும் உயிர் இருக்கும் மாட்டேங்குது. நான் மறுபடியும் சொல்றேன், யூடியூப்ல வீடியோ யார் வேணா பண்ணலாம். ஆனா யூடியூப்ல விளாக்னு வந்துருச்சுன்னா இங்க 2 பேருக்குள்ளதான் போட்டியே. ஒண்ணு விஜய் சித்து, இன்னொன்னு 2K சித்து. அம்புட்டுதான்.